ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்கலாங்க. அதாவது தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து இந்த எஸ்ஐஆர்னுடைய இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 17ஆம் தேதி அன்னைக்கு வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் இப்போ ஒரு மாற்றம் வந்திருக்கு. ஸோ அந்த இறுதி வாக்காளர் பட்டியல் என்னைக்கு வெளியிடுறாங்க, அதே மாதிரி உங்களுடைய பெயர் அந்த இறுதி வாக்காளர் பட்டியலில் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஃபைனல் வாட்டர்ஸ் லிஸ்ட்ல எப்போ வெளியிடுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு செய்தி வெளியீடு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. வெளியிட்ட நாள் 16/2/2026, செய்தி வெளியீடு எண் 27. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தேர்தல் ஆணையத்தால் எதிர்வரும் 17/2/2026 அன்று இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நேர்வில் இந்திய உச்சநீதிமன்றத்தால் ஒரு வழக்கு ஒன்று தொடர்ந்து இருக்கிறாங்க. அந்த வழக்கு எண் போட்டிருக்காங்க. 2 வழக்கு ஒன்று தொடர்ந்திருக்காங்க. ஸோ 29/1/2026 அன்று வழங்கப்பட்ட உத்தரவுகளின் அடிப்படையில் இந்திய தேர்தல் ஆணையமானது 30/1/2026 அன்று வெளியிடப்பட்ட கடித எண், ஸோ அன்னைக்கு ஒரு லெட்டர் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் முரண்பாடுகள் என்ற பிரிவில் இடம்பெற்றுள்ள நபர்களின் பெயர் பட்டியலை கிராம பஞ்சாயத்து அலுவலகங்கள், பொது இடங்கள் மற்றும் வட்ட அலுவலகம் மற்றும் துணை பிரிவு அலுவலகங்கள், நகர பகுதிகளில் உள்ள வார்டு அலுவலகங்கள் உள்ளிட்ட இடங்களில் வெளியிட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. மேலும் இம்முரண்பாடுகள் பிரிவில் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் முரண்பாடுகளின் பட்டியல் வெளியிடப்பட்ட நாளிலிருந்து 10 நாட்களுக்குள் உரிய விளக்கத்துடன் தங்களது ஆவணங்களை அல்லது மறுப்புரைகளை நேரில் அல்லது தங்களது அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதி மூலமாக சமர்ப்பிக்க அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்று ஆணையம் அறிவுறுத்தியது. இதற்கமையமாக இந்திய உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி முரண்பாடுகளின் பட்டியல் வெளியிடப்பட்டு அடுத்த 10 நாட்களுக்குள் தொடர்புடைய நபர்கள் தங்களது ஆவணங்களை அல்லது மறுப்புரைகளை சமர்ப்பிக்க அனுமதிக்கப்பட்டனர். தற்போது 1/1/2026 தகுதி ஏற்பு நாளாக கொண்டு மேற்கொள்ளப்பட்டு வரும் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான இறுதி வாக்காளர் பட்டியலானது எதிர்வரும் 23/2/2026 அன்று வெளியிடப்படும். அதாவது 17/2/2026 அன்னைக்கு வெளியிடக்கூடிய அந்த இறுதி வாக்காளர் பட்டியலானது பிப்ரவரி 23ஆம் தேதி அன்னைக்கு வெளியிடப்படும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றது. இந்த செய்தி வெளியீடு அதான் சொல்லுது. ஸோ அதுக்கு முன்னாடியே உங்களுடைய பெயர் இறுதி வாக்காளர் பட்டியலில் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜஸ்ட் இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா கீழே இங்கே பாருங்கள், சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர்ஸ் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இந்த சர்ச் பை எபிக் அப்படிங்கிற ஆப்ஷன்லேயே இருக்கட்டும், இந்த எபிக் நம்பர் அப்படிங்கிற பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அது கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள், கேப்சா கோட் இருக்குது, அதையும் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் கீழே உங்களுக்கான டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆச்சு அப்படின்னாவே உங்களுடைய பெயர் 100% இறுதி வாக்காளர் பட்டியலில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் இந்த மாதிரி ஒரு டேபுலர் ஃபார்மில் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வரல அப்படின்னா உங்களுடைய பெயர் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் எதுக்கும் நீங்கள் இறுதி வாக்காளர் பட்டியலில் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். 23ஆம் தேதி அன்னைக்கு கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.